ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். சீஸ் ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 எக்ஸ் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நிறைய ஆட் பண்ணாதீங்க, அது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப பொடி மாஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஆகிடும். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சீஸை நல்லா துருவி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே ஜென்டலாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து எக் ரெடி ஆகிடும். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம நினைப்போம் இதில் சீஸ் போடுறதுனால என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, பட் சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சு இதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் நல்லா கொடுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.